கதர் பட்டு, காப்டெக்ஸ் பட்டு, மைசூர் சில்க், பனாரஸ் பட்டு இது எல்லாமே ரேட் போகும். நல்ல ரேட் போகும். எல்லாமே ரேட் போகும். இது மாதிரி ஒயிட் கலர்ல வரணும். ஒயிட் கலர் வந்துச்சுன்னா ரேட் வந்தோன்னா ரேட் போகும். நல்ல ரேட் போகும் இல்லையா? ஆமா, நல்ல ரேட் போகும். 5 வருஷத்துக்குள்ள வந்த புடவை தான். ப்ளவுஸ் 1000 ரூபாய்க்கு போகும். 1000 ரூபாய்க்கு ப்ளவுஸே போகுது. ப்ளவுஸ் 1000 ரூபாய்க்கு. ஃபோன் பண்ணி சொன்னா நேர்லயே போய் பார்ப்போம். வெளியூரா இருந்தாலும் சரி, வெளியூருக்கும் நேர்லயே இருந்தாலும் நேர்லயே போய் பார்த்தேன். சேலம், கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, சென்னை வரைக்கும் நேர்லயே போய் பார்த்து வாங்கிட்டு வந்துருவோம். புது ஜரிகைங்க. சரிண்ணா. இது வந்து பழசு கிடையாது, புது ஜரிகை. இந்த சாரி வந்து 8000 ரூபாய்க்கு போகும். 8000 ரூபாய்க்கு போகும். இந்த புடவைல எப்படி கிழிஞ்சிருந்தா கூட வாங்கிக்குவோம். ஒரு புடவைக்கு தகுந்த மாதிரி ரேட் நல்ல ரேட் கொடுக்கும். கரெக்டான ரேட், நேர்மையா ரேட் தருவீங்க. நேர்மையா கொடுப்போம். ஏதாச்சும் கிழிஞ்சிருந்தா கொண்டு வாங்க, நல்ல விலைக்கு வாங்கிக்குவோம். பட்டு வேட்டி, பட்டு புடவை, பட்டு பாவாடை, பழைய அங்கவஸ்திரம் எல்லாம் கிழிஞ்சதால நல்ல விலைக்கு வாங்கிக்குவோம். சரி. அக்கா, புடவை எவ்வளவு பழசா இருந்தாலும் எப்படி கிழிஞ்சிருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஒரு புடவை 4 துண்டா கிழிஞ்சிருந்தாலும் எடுப்போம். நமக்கு வந்து புடவை யூஸ் இல்லை, இதுல உள்ள பார்டு மட்டும் சரிதான் யூஸ், ஜரிகை மட்டும் தான் யூஸ். எப்படி கிழிஞ்சி இத்து போயிருந்தாலும் எடுத்துப்போம். புடவை 4 3 கிழிஞ்சிருந்தாலும் இத்து போயிருந்தாலும் நாங்க எடுப்போம். சரி. வணக்கம்ண்ணா. சொல்லுங்கக்கா. நான் ஃப்ரெண்டோட புடவைண்ணா, பாருங்கண்ணா எவ்வளோ. சரிங்கக்கா, பார்த்துட்டு சொல்றேங்கக்கா. இந்த கதர் பட்டு, காப்டெக்ஸ் பட்டு, மைசூர் சில்க், பனாரஸ் பட்டு இது எல்லாமே ரேட் போகும். நல்ல ரேட் போகும். எல்லாமே ரேட் போகும். ஓகே ஓகே. நம்ம கடை எங்க இருக்குன்னு சொல்லிருந்தாங்க. அந்த ஜெகநாதன் பெருமாள், பாப்பநாயகி பாளையம் ஜெகநாதன் பெருமாள் கோயில் சில்ட்ரன்ஸ் பார்க் பக்கத்துலயே இருக்கு. சில்ட்ரன்ஸ் பார்க் பக்கத்துலயே இருக்கு. சில்ட்ரன்ஸ் பார்க் பக்கத்துலயே இருக்கு. சரிண்ணா. ஒவ்வொரு புடவையும் உரசி பார்த்து சொல்லுவீங்க? ஆமா, ஒவ்வொரு புடவையும் உரசி பார்த்து சொல்லுவீங்க. எத்தனை வருஷமா இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா? வியாபாரம் வந்தோன்னு திருத்திட்டு ஒரு 15 வருஷம் பண்ணிட்டு. 15 வருஷம். இங்க கடை வச்சு 2 வருஷம். 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம். ஓகே 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 ஓகே. இந்த மாதிரி ஒயிட் கலர்ல வரணும். ஒயிட் கலர் வந்துச்சுன்னா ரேட் வந்தோன்னா ரேட் போகும். நல்ல ரேட் போகும் இல்லையா? ஆமா, நல்ல ரேட் போகும். இது வந்து புடவை ஃபுல்லாவே ஜரிகை இருக்கு. சரிண்ணா. இந்த புடவை வந்தோன்னா 15000 ரூபாய்க்கு. 15000க்கு போகும். இது வந்து அது புதுசு. இது வந்து புதுசு 5000 ரூபாய்க்கு போகும். இதே ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்த புடவையா இருந்தா இந்த ஒரு சாரி மட்டுமே வந்தோன்னா 25000 to 30000 ரூபாய்க்கு எடுக்கும். ஓகேண்ணா ஓகேண்ணா. இது ஒரு 5 வருஷத்துக்குள்ள வந்த புடவை தான். ப்ளவுஸ் 1000 ரூபாய்க்கு போகும். 1000 ரூபாய்க்கு ப்ளவுஸே போகுது. ப்ளவுஸ் 1000 ரூபாய்க்கு போகும். இந்த மாதிரி உங்ககிட்ட புடவை இருக்குன்னா கண்டிப்பா எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பணம் போகுங்க. அடுத்ததுன்னா இது நல்ல ஜரிகை. ஜக்கார்ட் புடவை, சொசைட்டி புடவை, 10 15 வருஷம் 20 வருஷம் பழசான புடவை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நல்ல காசுக்கு எடுத்துக்குவாங்க. இது முந்தி பார்டு மட்டும் தான் இருக்கு. சரி. இந்த சேலை வந்து 5000 ரூபாய்க்கு போகும். 5000 ரூபாய்க்கு போகும். ஆமா, சூப்பருங்க. இந்த மாதிரி உங்ககிட்டயே பழைய பட்டு புடவை இருந்துச்சுன்னா கண்டிப்பா எடுத்துட்டு வாங்க. ஆனா கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க நேர்ல வந்துருவாங்க. ஆமாங்க. இல்ல நீங்களே போயிருவீங்களா? இல்ல, போன் பண்ணி சொன்னா நேர்லயே போய் பார்ப்போம். வெளியூரா இருந்தாலும் சரி, வெளியூருக்கும் இருந்தாலும் நேர்லயே போய் பார்த்தேன். சேலம், கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, சென்னை வரைக்கும் நேர்லயே போய் பார்த்து வாங்கிட்டு வந்துருவோம். சரி சரி. அதனால நீங்க போன் மட்டும் பண்ணா போதுங்க. இது வந்து ஜரிகை வந்து புது ஜரிகைங்க. சரிண்ணா. இது வந்து பழசு கிடையாது, புது ஜரிகை. இந்த சாரி வந்து 8000 ரூபாய்க்கு போகும். 8000 ரூபாய்க்கு போகும். இது செம்பு ஜரிகை. இது ரேட் போகாது. செம்புனா போகாதுங்க. இது செம்பு ரேட் போகாது. கொடுத்துறாங்க உங்களுக்கு. பாருங்க, இது செம்பு ஜரிகை தான். இது ரேட் போகாது. பார்த்தோனே கண்டுபிடிச்சிருங்க. ஆமா, நம்ம ஜரிகை வந்து பார்த்த உடனே தெரிஞ்சிரும். ஓகேண்ணா. இது பாருங்க, இது வந்து நல்ல ஜரிகை. சரிண்ணா. இது நல்ல ஜரிகை. இது ரேட் போகும். ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணா ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவீங்க. ஆமா, இது 2000 ரூபாய்க்கு போகும். 2000 ரூபாய்க்கு போகும். பாருங்க, இந்த புடவை 2000 ரூபாய்க்கு போகும். இது நல்ல ஜரிகை. ஓகேண்ணா. இது ரேட் போகும். இது 1500 போகும். 1500 ரூபாய்க்கு. ஆமா, இது செம்பு ஜரிகை. இது ரேட் போகாது. செம்பு போகாதுங்க. சில்வரா இருந்துச்சுன்னா நல்ல அமௌண்ட்டுக்கு இவங்க வந்து எடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னா பாப்பநாயக்கம் பாளையத்துல இருக்க நம்ம திருப்பதி பட்டு சென்டரை விசிட் பண்ணுங்க. வெளியூரா இருக்கீங்கன்னா எல்லாரும் ஒரு கான்டாக்ட் மட்டும் பண்ணீங்கன்னா, ஆனா வாட்ஸ்அப்ல இமேஜ் அனுப்புனா என்னன்னு பார்த்துட்டு சொல்லிடுவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த புடவைல இதெல்லாம் எடுத்துட்டு போய் நீங்க எல்லாம் உருக்கி இது பண்ணி இது மாத்தி மட்டும் யூஸ் ஆகும். யூஸ் ஆகாது. இல்ல உள்ள ஜரிகை மட்டும் எடுத்து இது மறுபடியும் வந்தோன்னா உருக்கி எடுத்து அதுக்கான அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. அக்கா, புடவை எவ்வளவு பழசா இருந்தாலும் எப்படி கிழிஞ்சிருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஒரு புடவை 4 துண்டா கிழிஞ்சிருந்தாலும் எடுப்போம். நமக்கு வந்து புடவை யூஸ் இல்லை, இதுல உள்ள பார்டு மட்டும் ஜரிகை மட்டும் தான் யூஸ். எப்படி கிழிஞ்சி இத்து போயிருந்தாலும் எடுத்துப்போம். புடவை 4 3 கிழிஞ்சிருந்தாலும் இத்து போயிருந்தாலும் நாங்க எடுப்போம். டோட்டலா எல்லாம் சேர்த்து 40000 வருதுங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்ககிட்டயும் பழைய பட்டு புடவை, டிஷ்யூ பட்டு புடவை, அதாவது புது பட்டு புடவைனாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8000 ரூபாய்க்கு அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஆனா அதுல வந்து ஃபுல்லா ஒரு சில்வர் ஜரி இருக்கணும், அப்ப எடுத்துக்குவாங்க. நீங்க ஏதாவது பட்டை மாத்தணும்னா கூட இங்க கொடுத்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா காசை வாங்கிட்டு ஒரு கோல்டாவோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்ல சேவிங்ஸாவோ எது வேணா பண்ணிக்கலாம்.
அதெல்லாம் உங்ககிட்ட பழைய பட்டு புடவை இருக்கா, வீட்டில் வச்சுட்டு இடத்தையும் அடைச்சிட்டு இருக்கோம், உங்களுக்கு வந்து யூஸ் ஆகாமையும் இருக்கும், அந்த புடவையெல்லாம் கண்டிப்பாக சாட்டை கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அமௌண்ட்டை நீங்கள் வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால அதை மிஸ் அவுட் பண்ணாமல் ஸ்க்ராலில் போயிட்டு இருக்க நம்பர் ஜஸ்ட் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும். ஆனால் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவீங்க. அதெல்லாம் ஃபோன் பண்ணால் உடனே எடுத்துருவோம். வெளியூராக இருந்தாலும் நேர்லேயே போய் பார்த்து வாங்கிட்டு வந்துடுவீங்க. கண்டிப்பாக மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. அவங்க பாட்டி மாமியார் எந்த புடவையும் வேஸ்ட்டே பண்ணிடாதீங்க. ஸ்க்ராலில் போயிட்டு இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். திருப்பதி பட்டு சென்டர் பாப்பநாயக்கம்பாளையத்தில் ஜெகநாதர் கோவிலுக்கு பக்கத்துலேயே நியர்பையே லொக்கேட் ஆயிருக்காங்க. தெரியாதவங்க ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்தா நல்லா பெஸ்டா பண்ணி கொடுங்கண்ணா. சரிங்கக்கா, கண்டிப்பா பண்ணி தரேன்க்கா. தரமா எல்லாம் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் சொல்லுங்க. இந்த பழைய காலத்து பட்டா இருந்துச்சுன்னா ரேட் ஜாஸ்தியா போகும். பழசு பாட்டியோட அம்மாவோட போடுவோம். இந்த பழைய காலத்து பட்டா இருந்தா ரேட் ஜாஸ்தியா போகும். இருந்தா கொண்டு வாங்க, கண்டிப்பா ரேட்டு சேர்த்து கொடுத்து எடுத்துட்டு. அவ்வளவுதாங்க, சூப்பரான இது. தம்பி உங்க பையனா? ஆமாங்க. தம்பி தான் கடையில இருப்பாரா? கடையில இருப்பான். ஓகே ஓகே தம்பி சொல்லுங்க. அவங்க வெளியூர்ல இருந்து யாரோ ஃபோன் பண்ணாங்கன்னா நான் நேர்ல போயிடுவேன். பையன் தான் கடையில இருக்கு. தம்பி சொல்லு, உங்க கடையை பத்தி சொல்லு. உங்க கடையில என்னென்ன பண்றீங்க? நல்ல விலைக்கெல்லாம் புடவெல்லாம் வாங்கிக்குவோம். புடவை எப்படி கிழிஞ்சிருந்தா கூட வாங்கிக்குவோம். ஒரு புடவைக்கு தகுந்த மாதிரி ரேட் நல்ல ரேட் கொடுக்கும். கரெக்டான ரேட், நேர்மையா ரேட் தருவீங்க? நேர்மையா கொடுப்போம். ஏதாச்சும் கிழிஞ்சிருந்தா கொண்டு வாங்க, நல்ல விலைக்கு வாங்கிக்குவோம். வேற என்னென்ன பண்றீங்க? இது மட்டும் தான் பண்றீங்க? பட்டு வேட்டி, பட்டு புடவை, பட்டு பாவாடை, பழைய அங்க வஸ்திரம் எல்லாம் கிழிஞ்சதால நல்ல விலைக்கு வாங்கிக்குவோம். கண்டிப்பா விசிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிற நேரம் வந்தாச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க.